ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராப்ளெக்ஸில் மியூசிக்கல் சேர். இன்னைக்கு நான் உங்களுக்கு விளாண்டுட்டு காமிக்க போகிறேன். எனக்கு இந்த மியூசிக்கல் சேர் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஷாப்லாம் இருக்குது. நான் இன்றைக்கி இல்லை என்னெல்லாம் பண்ண முடியுமோ சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், கிஃப்ட் ஒன்று இருக்குது என்கிட்ட. என்ன கிஃப்ட்டு? 10 காயின்ஸ், அப்புறம் 25 காயின்ஸ். நான் இன்றைக்கி குவீஸில் போவேன். என்ன குவீஸ் இருக்குது? சிட் ஆன் அ சேர். அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஏர்ன் 47 காயின். 47 காயின் ஏர்ன் பண்ணோம். 100க்கு 47 காயின் இன்னும் பாக்கி இருக்குது. என்ன பந்த் ஆயிட்டு? நான் இந்த ரவுண்டில் விளாண்டேன், அப்புறம் அவுட் ஆகிட்டேன். சரி, இப்போ இன்னொரு வாட்டி நம்ம விளாட போகிறோம். அந்த குவிஸ் அப்புறமா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் இருமல் வந்துட்டு. இந்த இதில் போகலாம். எனக்கு கம்மியாக சேர் இருக்குது. அப்போ நம்ம இதில் போனால் தான் நல்லாயிருக்கும். வந்துடுச்சு. நான் சூஸ் பண்ண தான் வந்திருக்கு. பாருங்கள், தூரமாக குட்டி குட்டியோன்னு இருக்குது. ஏதோ ஆயிட்டு, கிளிச் ஆயிட்டு. இதை இனி என்ன தான் பண்ணுவேனோ. போயிடலாம். உக்காந்துட்டேனே. இன்வெர்டரியில் போய் சேரை இதை இக்யூ பண்ணிடலாம். இக்யூ பண்ணிட்டோமா? ட்ரேஸை இது இருக்காது. ஏதோ கிளிச் ஆகிட்டு எனக்கு மட்டும் இல்லை, அங்கே ஒருத்தவங்களுக்கு ஆயிருக்காங்க. பாருங்கள், பக்கத்தில் எல்லாருக்கும் கிளிச் ஆகிருக்கு. வாங்க, இப்போ நான் ஒரு சேரில் எப்படியாவது உட்காந்துரு. உட்காந்துட்டேனே. ஏதோ ஆயிட்டு. இந்த ரவுண்டில் நம்ம சேரெல்லாம் இக்யூ பண்ணியிருக்கோம்ல, அந்த இக்யூ பண்ண சேரெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வரல. இப்போ எல்லாருக்கும் கிளிச் ஆகிருக்கு. இதில் எப்படியாவது உட்காந்துட்டேன். அந்த பொண்ணியாக வரவே மாட்டுக்கு. அவள் அவுட்டாக இல்லை, அவள் வெளில இருக்காளா? மறந்துட்டேன். நான் பார்க்கவே இல்லையா, அப்படியே சொல்லிட்டேன். எப்படியாவது உட்காந்துட்டேன். அந்த பையன் அங்கேயே நின்றுட்டு இருந்துட்டான். அதான் அவன் வெளில போயிட்டான். இப்போ எப்படியாவது நான் 3rd, 2nd, 1st வந்துடணும்ப்பா. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ் விளையாடும் போது 3த்துலேயும் 6th வந்துட்டு இருந்தேன். எப்படியாவது உட்காந்துட்டேன். எப்படியோ உட்காந்துட்டேன். நான் இப்போ வெளில வந்துச்சு. இப்போது நாங்கள் 5 பேர் இருக்கோம், ஆனால் 4 சேர் தான் இருக்குது. அதுதான் இதில் எப்படியாவது உட்காந்துட்டணும். அரே, நான் அவுட் ஆகிட்டேன்னே, என்னை தூக்கி போட்டாங்க. அரே யார், அவுட் ஆகிட்டேன். 5th பிளேஸ். நல்ல வேளை 6th ஆகல. 5th பிளேஸ். ஐயோ, இந்த குயிஸில் போயிட்டு பண்ணலாம். இன்னும் நேலோ பண்ணும். 47 பண்ணும். ப்ளே வித் 2 ஃப்ரெண்ட்ஸு கூட ப்ளே பண்ணும். ஆனால் நான் பண்ண விருப்பல. ஒரு ஸ்பின் கிடச்சிருக்கு. டெய்லி ரிவார்டில் எனக்கு 50 ருபீஸ் கிடச்சிருச்சா? இதில் என்ன கிடைக்கிது? ரெட் பலூன். அரே, ரெட் பலூன் என்கிட்ட இல்லவே இல்லை. இப்போ குவிஸில் போயிட்டு இது ஏன் ஆக மாட்டுக்கு? இதனால் தான் இப்போ 85 ருபீஸ் ஏர்ன் பண்ணேனே. தெரில, ஏதாவது கிளிச்சாக இருக்கும். இதில் 7 மேப்ஸ்லாம் இருக்குது. பார்ப்போமா? ஒரு சர்க்கிள் மேப் இருக்குது, ஒரு மியாவ் கேட்டோட மேப் இருக்குது. நான் 5th வந்துட்டேன். இந்த மியூசிக்கல் சேர் இப்போலாம் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு இப்படி வராது. இனி யார் இதுலேயும் நான் ஜெயிக்கணும். எனக்கு ஜெயிக்கணும். இது லைட். இதுக்கு போடலாம். ஆமாம், டவரில் போட்டேன். அது என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இப்போ எப்படியாவது போயிடணும். எதுக்கு அவுட் வந்திருக்கு? இதுக்கா? இது மறியுமே. எப்படி போகலான்னு தெரில. போயிடுவேன் நான் எப்படியோ. வாங்க போகலாம். அதுக்கு ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ்க்கு அப்புறம் நான் குரோவா கார்டன் போட்டிருந்தேன். அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் யாரை இந்த கேம் முடிஞ்ச பிறகு யார் என்னென்னலாம் கேம் போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நான் போட்டுருவேன்.
அந்த பையன் உக்காந்துட்டானா எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்படியோ வந்துட்டேன். இந்த கேமுக்கு அப்புறம் எந்த கேம் போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் இனி டெய்லி இப்படி போடுவேன். ஸ்கூல் டைம்ஸ் ஆனோடனே ரீசெண்ட்லி போடுவேன்னா இல்லையான்னு தெரில. ஆனால் நான் போட ட்ரை பண்ணுறேன். உஷி கீழே வந்திருப்பேண்ணா. உட்காந்துட்டேனே, ஊரே உட்காந்துட்டேன். எப்படியோ லாஸ்ட்டாக ஃபைனல். எப்படியோ உட்காந்துட்டேன். பின்னாடி சைடாக இருக்கும். பின்னாடி சைடு நான் விளங்கிட்டு பின்னாடி சைடு இருக்கக்கூடாது. இப்படி முன்னாடி சைடு இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல வேலை வந்துட்டோம். நான் முன்னாடி சைடு வந்துட்டேன். ரன். ஊஷி உட்காந்துட கைப்பில்ல உட்காந்துட்டேன். இனி மேலே ஒரே ஒரு சேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரே ஒரு சேர் தான் இருக்குது. போக போக வந்து சேர் கம்மியாகுது. ஆமாம், சேர் கிஃப்ட்டு வந்திருக்கு. இது அப்புறமா இது பண்ணிடுறேன். அப்புறம் இப்போ 50 இருக்கா. டெய்லி குவிஸில் எனக்கு வந்து 47 ருபீஸ் ஏர்ன் பண்ணும். அப்போ இந்த 50 எடுத்தோன்னா ஆகுதான்னு பார்ப்போம். ஆகணும், எப்படியோ ஆகலைன்னா சீட்டிங் ஆயிரும். இந்த பையன்தான், அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்கான்ல, அந்த பையன்தான் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டான் ஒரு சேரில். ஆனால் நான் தான் வந்தேன், ஆனால் அவன் உட்காந்துட்டான். அப்புறம் எனக்கு எப்படி என்ன பண்ணுன்னு தெரில. அப்புறமா நான் மேலே போயிட்டேன். எப்படியோ சேர் கிடச்சிருச்சு எனக்கு. இது வந்து சீசன் 3. ஒரே 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 ஃபுல்லாக மேலே டாப்பில் சேர் இருக்குது பாருங்கள். நான் செகண்ட் வந்த மேலே எல்லோரும் மேலே தான் ஓடுறாங்க. அங்கேயும் இருந்துச்சு. இப்போ அங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ் உட்காந்துட்டான். இப்போ எப்படியாவது முன்னாடி வர முடியாது. நம்மளை முன்னாடி போகலான்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் 6 பேர் இருக்கோம். இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். நான் ஃபஸ்ட்டு போகலையா? ஊஷி உட்காந்துட்டேன். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் அவுட் ஆகுனாரு. யாரும் உட்காந்துட்டான். வாங்க. எப்படி ரன்னா? நான் ரன்னு பார்க்கவே இல்லையே. வாங்க ரன். நான் தான் ஃபஸ்ட்டே ஓடிட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சீட்டில் போகிறேன். வேண்டாம். ஊஷி உட்கார்லையாண்ணா? ஐயோ, அவுட் ஆகிட்டேனே. அவுட் ஆகல. எத்தாவது பிளேஸ்னா காமிக்கலையா? 6th. இப்போவும் 6தா? ஃபஸ்ட்டு 6th தான். இப்போவும் 6. என்ன இது? இப்போ வந்து எனக்கு கிஃப்ட்டில் 50 ருபீஸ். டெய்லி குயிஸில் கம்ப்ளீட் ஆக மாட்டுக்கு. ஏன் அவ்வளோன்னு தெரில. நான் இப்போ ஷாப்பில் ஏதாவது வாங்கலாமா? என்ன வாங்க? இது பெட்டா? பெட்டில் என்ன நல்லா எது நல்லா பெட்டு இருக்கிறது? இது சூப்பராக இருக்கான வேண்டாம். இதில் என்ன வாங்க? டைமண்ட் வாங்குவோமா இல்லை பைசா டாலர்ஸ் சிம்பிள் எக்யூட் பண்ணிடலாம். சேரில் எந்த சேர் வாங்க? எந்த சேரும் நல்லா இல்லை. இப்போது இதுலேருந்து என்ன வாங்க? குயின் வாங்கலாம். பைசா இல்லையே. அப்போ இதில் இந்த வீடியோ லாஸ்ட் ஆகிற வரைக்கும் நான் எப்படியாவது குயின் வாங்கி தான் தருவேன். எப்படியாவது குயின் வாங்கணும். பாருங்கள், டாலர் வருது, பைசா வருது. பைசாவோட இது வருது சிம்பால். ஆனால் நான் பைசா இல்லை, அது டாலர். நான் பைசாவை டாலர்னு ஷாப்பு உள்ளே போய் பார்ப்போமா? உள்ளே இது என்னது? இது சூப்பராக இருக்குது. இல்லை என்னது? த ரிச்சஸ்ட் பிளேயர்னு நினைக்கிறேன். நான் 8th பிளேஸா? நான் 8th. ஐயோ 8th பிளேஸ் ஆக்கி விட்டாங்களே என்ன.
இது 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 இதான் ஹார்ஸ் ரைடிங். இப்போ நான் வந்து ஹார்ஸு கூட ரைட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அது. இப்போ எப்படியாவது போய் உக்காந்துன்னு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவுச் பா எப்படியோ உக்காந்துட்டேன். பாருங்கள் என்னோடய சேரும் அந்த டாலரும் சேமாக இருக்குது. சூப்பராக இருக்குது ரெண்டும் காம்பினேஷன். அப்புறம் ரெயின்போலையும் க்ரீன் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷனே சூப்பர். இப்போ எந்த சேரில் போய் உட்கார, எல்லையாவது போய் உட்காரலாம். எது பக்கத்தில் இருக்கோ அதில் உட்காந்துட்டேன். எப்படியோ உட்காந்துட்டேன். ஃபைனலி உட்காந்துட்டேன்னா ஒருத்தங்க வெளில போயிட்டாங்க. இப்படி வெளில போயிட்டேன்னா அது வந்து இப்படி ஜம்ப் ஆகிட்டு விழுந்துருது. அப்புறம் அது வெளில போட்டுருது நம்மளை. ஓ ஷீட் போயிட்டேன். ஜாலி. நான் ஜெயிச்சிட்டோம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஆஹா 5 பேர் இருக்கோம். அங்கே 4 சீட்டு தான் இருக்குது. எப்படியாவது போயிடணும். போயிட்டேன். இனி வந்து 4 பேர் 3 சீட் இருக்கும். ஆமாம் 4 பேர் 3 சீட். இப்போ வந்து 4 பேர் இருக்குமா, இனி 3 சீட். இதுக்கப்புறம் தான் நான் எப்படி ஜெயிச்சிட்டேனா இல்லையான்னு தெரியும். சொல்கிறதுக்குள்ளே போயிட்டு 4th பிளேஸா. ஏன் தான் இப்படி ஆச்சோ. ரொம்ப சேட் ஆயிட்டு. ரொம்ப சேடு கைஸ். எப்படியா இப்படி ஆச்சு. யார் ஜெயிச்சா? நான் எப்படியாவது 3rd வந்திருக்கலாம். 3rd வந்தேன்னா எனக்கு ஏதாவது கடிச்சிருக்கும். 3rd அந்த பையன் உட்காந்துட்டா. சரி இதுவும் விளாண்டு பார்ப்போம். இதில் இந்த டவர் நான் ஒரு வாட்டி கூட போனதில்லை. அந்த இது ஏன் ஆகுது? இது ஆகணும் இப்படி ஆகுது. இது தானே நம்ம நான் இப்போ தானே விளாண்டேன். இது விளாண்டுட்டேன். அப்புறம் எனக்கு இன்னொரு ரவுண்டில் அது வந்துச்சுன்னா அதுதான் எடுக்கணும். ஏன்னா நான் இது விளாண்டுட்டேன். வாங்க ஓடுங்க. போயிட்டேன். எப்படியாவது போயிட்டேன். இனி வந்து 7 பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கிளிச்சு. இப்போ மேலேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கீழே வரும்போது அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நான் அடுத்த வாட்டி எந்த கேம் வேணாலும் போடுறேன். இது வந்து எப்படியாவது போய் உட்காந்துட்டேன். கைப்புள்ள எப்படியோ உட்காந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஜம்ப் பண்ணிட்டு பாருங்கள் ஜம்ப் ஆச்சு. என் கூட பெங்குவின் இருக்கு. பெங்குவின் போயிட்டு உட்காந்துட்டேன். ஜாலி. இல்லை நான் ஜெயிக்கணும். எப்படியாவது ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டேன்னா சூப்பராக இருக்கும். இல்லை எப்படியாவது போயிடணும். போயிடடா. பின்னாடி சைட்லேருந்து வந்துட்டேன். யாப்பா கைப்புள்ள. இது எத்தனாவது இது 5th. நல்ல வேலை 6th இல்லைப்பா. ஏன் தான் 5th வந்தேன். இந்த ரவுண்டில் 5th வந்துட்டேன்னா ஏன் இப்படி ஆச்சு. சும்மா
இது சூப்பராக இருக்குது. சீசன் 3. இதே மாதிரி சேர்லாம் வருமா? வாவ், இந்த சேரு சூப்பராக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணும்? இது ஸ்பின் ஆகாதா? இல்லை, 3 ஸ்பின் கிடச்சிருக்கு. எப்படியோ 3 ஸ்பின் கிடச்சிருச்சு. நான் 5th பிளேஸு. இந்த பையன் எப்படி ஆடுறா? சரி, 3 ஸ்பின் 3 கிடச்சிருக்கா. அதுலேருந்து ஏதாவது பண்ணலாம். 1 ஸ்பின் பண்ணியிருக்கேன். இந்த ஓட்டிங் இது பண்ணலாம். இது பண்ணிடலாமா? சர்க்கிள் இது பண்ணிட்டேன். ஏன்னா சர்க்கிள் இது இந்த கேமில் நான் விளாண்டது இல்லை. அப்போ எப்படியாவது போயிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எப்படியோ வந்துடுவேன். இந்த இதில் உட்காந்துட்டேன். எப்படியோ உட்காந்துட்டேன். இப்போ அந்த புதுசாக அந்த பையனோட பேர் பாருங்க, கொக்கோ. இந்த சீட் ஏன் காலியாக இருக்குது தெரில. அங்கே 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 8 பேர். சரியா? அப்போ 8 1 2 3 இல்லை கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த பையன் என்ன சொல்கிறா? யாய் அப்படி. இப்போ போயிட்டேனே. இந்த பையனோட சேர் எப்படி இருக்குல்ல? இந்த ரெயின்போ எப்படி கிடச்சிச்சு தெரியுமா? நான் இந்த கேம் விளாண்டல, இந்த கேமுக்கு வெளில போகும்போது இது வந்துச்சு காமிச்சிட்டு ஃப்ரீ கிஃப்ட்னு இது அந்த ஃப்ரீ கிஃப்டில் அமுக்கி பார்த்தோன்னா இது எனக்கு ரெயின்போ கிடச்சிருச்சு. இப்போ 7 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. இப்போ 5 பேர் 4 சேர் எப்படியாவது போயிடணும். நான் இந்த மியூசிக்கல் சேர்லாம் எங்களோட சொசைட்டியில் இந்த வாட்டியும் 5ஆவதா? ஏன் தான் என் கூட இப்படி பண்ணுறாங்களோ? இந்த வாட்டியும் 5ஆவது. ஃபஸ்ட்டு 5 தான். என்ன இது? ஐயோ. இதுக்கு அடுத்த ரவுண்ட்லையாவது எப்படி ஜெயிக்கலான்னு பார்ப்போம். எப்படியாவது ஜெயிக்கணும். இந்த அடுத்த ரவுண்டு 2 ரவுண்டு விளையாடலாம். இனி 2 ரவுண்ட்லேயும் நான் ஜெயிக்கலைன்னா ஆயிடுச்சு. என்ன? ஹே ப்ரோ, ஹவ் ஆர் யூ? இப்போ வந்து இது எப்படி போவேன்? டெய்லி இந்த 3 ஸ்பின் வேறு வந்துருச்சுல, மறந்துட்டேன். இந்த சேர் வேணாம். வாவ், லீஃப் கிடச்சிருக்கு. யார் ஜெயிச்சிருக்கா? நான் 5th. யார் தான் என் கூட இப்படி நடக்குதோ? நான் வீடியோ எடுக்காத போது வந்து ஃபுல்லாக நான் தான் ஜெயிச்சிட்ருப்பேன். இப்போ என்னன்னு தெரில, நான் ஜெயிக்க மாட்டேன். எனக்கு இது ஒரு வாட்டியாவது பில்டிங் மாதிரி டவரில் எனக்கு போகணும். எனக்கு பண்ணும் டவரில். யார் சேர்? வீலிங் சேர் தந்துட்டாங்க. அரே உட்காந்துட்டேனே. உட்காந்துட்டேன். அந்த அந்த கொக்கோ பொண்ணு இருக்குல்ல என் பக்கத்தில், அவர்கிட்டையும் என்ன மாதிரி தான் சேர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ராப்ளக்ஸ் விளையாடும் போது அவ்வளோ மாதிரி தான் ஸ்கின் வச்சுருந்தேன். ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் ட்ரெஸ்ஸு வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப யார மாதிரி இருக்கும் பாருங்கள். அவர்கிட்டையும் என்கிட்டையும் சேம் சேர். என்னன்னு தெரில, அவர்கிட்டையும் என்கிட்டையும் சேம் சேர். எப்படி இருக்கு? போயிடுடே கப்பில். ஒரு இதில் எத்தனாவது?
யான் தான் எப்படியாச்சும் 7th என்னோட ஃபேவரட் நம்பர் 7. இதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி விளையாடுவேன், அதுதான் லாஸ்ட்டுப்பா. அப்புறம் விளையாட மாட்டேன் திருப்பி. அதான் நான் இதில் வந்து ஏதோ கிடச்சிருக்கு டேலண்ட். இது என்னது இன்வெர்டரில் அனிமல் ஹைட் அண்ட் சீக். இது நாளைக்கு விளாட்டா நாளைக்கு நான் ஹைட் அண்ட் சீக்து போடுறேன். நாளைக்கு நான் இனி ஹைட் அண்ட் சீக்து போட போகிறேன். இந்த பொண்ணு போட்டதுக்கப்புறம் தான் ஏன் வந்துச்சு ரெட் பலூன் கிடைக்கல. ஐயோ இதான் லாஸ்ட். ரெட் பலூன் சரி, இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேம் விளாண்ட பிறகு நான் வச்ச பிறகு இன்னைக்கு மட்டும் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து குரோவா கார்டன், அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர். எப்படி யார் சேர்க்க போகிறா? கொக்கோ ஏன் விட்டான்னு. கொக்கோ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. கொக்கோ எங்கே இருக்க கொக்கோ? இந்த கொக்கோ, ஹாய் கொக்கோ. நம்மளோட ஃபுல் உடம்பு லேகோஸ் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள், நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இது யார்? நான் 7th place. ஐயோ 40 என்னது பார்ப்போமா இல்லை ஏதாவது கிடச்சிருக்கான்னு. எதுவுமே கிடைக்கலையே. ஃபேன், வீல் சேர் வேண்டாம். ஃபேன்ஸில் எப்படியாவது ஜெயிக்கணும்னா இதுதான் லாஸ்ட். ஃபேனா எப்படியாவது போயிடணும், இல்லை ஜம்ப்புது வரும். இந்த ஃபேனு அரே போக மாட்டேக்கு. போயிட்டு ஏ ஜாலி, நான் வந்துட்டேன். எப்படியோ வந்துட்டேன். அந்த பொண்ணு உட்காந்து யார் எலிமினேட்? இந்த பையனா? கொக்கோ வெளில போயிட்டா. கொக்கோ எலிமினேட்டா? அரே கொக்கோ எலிமினேட் ஆயிட்டாலே. எப்படியாவது போயிடணும். போயிட்டேன். 7 பைசா. எனக்கு குயின் வேற வாங்கணும்னு இருந்துச்சு. குயின் இன்னைக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே எங்கேயாவது போய் உக்காந்துடலாம். இந்த ரவுண்டில் தான் நான் ஜெயிக்க போகிறது உறுதி. நான் எப்படியோ இந்த ரவுண்டில் ஜெயிக்க போகிறேனே. நான் இந்த ரவுண்டில் ஜெயிக்கணும். இந்த ரவுண்டில் நான் எப்படியாவது ஜெயிக்கணும். பிரியா எப்படியாவது, ஷபாஷ் பிரியா, எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஜெயிக்கணுமே. எப்படியா ஜெயிச்சிரு. உட்காந்துட்டேன். எப்படியோ அந்த 2 பேருக்கு பக் ஆகிட்டு. இல்லை பக் இல்லை, அந்த ஃபேனு பாருங்க, ஃபேனால் இப்போ 7 பேர் 3 பேர் எப்படியா டாப் 3ல் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் வந்துடணும். எப்படியோ வந்துட்டேன். இனி அந்த பொண்ணு வசஸ்னா எப்படியா அது ஜெயிச்சிடணும் பிரியா. இதில் விடவே கூடாது. எப்படியா ஜெயிச்சிரு. போ ரன் ஆவு. அரே உட்காந்துட்டா. சரி இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. எப்படி ஆடுறேன்னா அங்கே பாருங்க, செகண்ட் பிளேஸ் நான் தான். இல்லை வந்து இப்போ ஆகலையா? சரி காய்ஸ், இனியோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.